ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Ramas Yummy Kitchen. இன்றைக்கி வந்து நம்ம வீட்டிலே சூப்பராக பரோட்டாவும் சிக்கன் சால்னாவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 1/2 கிலோ மைதா மாவு நான் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரும். மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ உப்பு சர்க்கரையும் நல்லா மாவில் கலந்து விட்டுடலாம். இப்போது ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். முட்டை இல்லாமலும் செய்யலாம், முட்டை சேர்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஸோ ஒரு முட்டை சேர்த்துட்டு அதை முதல்ல நல்லா கலந்துக்கலாம். பரோட்டா மாவு பொறுத்த வரைக்கும் 4லேருந்து ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லா சாஃப்டாக வரும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் பால் கூட சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். கண்டிப்பாக ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா பரோட்டா கண்டிப்பாக சாஃப்டாக இருக்கும். இப்போ மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இதுக்கப்புறம் இதை வந்து நல்லா ஒரு நீட் பண்ணணும். நல்லா இழுத்து பிசையணும். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் இதே மாதிரி இழுத்து பிசைஞ்சாதான் கண்டிப்பாக பரோட்டா நல்லா சாஃப்டாகவும் நல்லா ஸ்ட்ரெச்சியாகவும் வரும். ஸோ அதே மாதிரி நம்ம இப்போ பிசைஞ்சிக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரே தடவையில் எல்லா எண்ணெயும் ஊற்றக்கூடாது. ஒரு ஸ்பூனாக எண்ணெய் சேர்த்து நம்ம பிசையணும். இது பிசைஞ்சிக்கலாம். நல்லா இந்த மாதிரி இழுத்து பிசைஞ்சிக்கணும். நீங்கள் டைம் பார்த்துக்கோங்க. கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் பிசைஞ்சிங்கன்னா நல்லா சூப்பராக சாஃப்டாக வரும். இப்போ திருப்பி நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கையில் பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் இதே மாதிரி தொடர்ந்து பிசைஞ்சிட்டே வந்தீங்கன்னா நல்லா மழன்னு சாஃப்டாக உங்களுக்கு மாவு மாறிடும் பாருங்கள். இப்போது நல்லா 15 நிமிஷத்துக்கு மேலே பிசைஞ்சிட்டேன். இப்போ மாவு எப்படி இருக்குது பாருங்கள், சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சிடலாம். மேலே வந்து காயாமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் தடவிக்கோங்க. நீங்கள் ஒரு காட்டன் கிளாத்தும் போடலாம், இல்லை பிளேட் போட்டு மூடி வச்சுடுங்க. நல்லா ஊறட்டும். இப்போது நல்லா ஊறிட்டு ஒரு 4 மணி நேரம் கழித்து தான் நான் இப்போ திறந்து பார்த்தேன். ரொம்ப சாஃப்டாக சூப்பராக எப்படி இருக்குது பாருங்கள். கை வச்ச உடனே அவ்வளோ கொலன்னு உள்ளே போகுது. இப்போ இதை வந்து நம்ம பரோட்டா போடுறதுக்கு எவ்வளோ நம்ம பெருசாக வேணுமோ அந்தளவுக்கு சின்ன பீஸாக எடுத்து உருட்டி வச்சிடலாம். நீங்கள் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து இந்த மாதிரி பண்ணிங்கனாலே உங்களுக்கு கிராக்கே இல்லாமல் அழகாக வரும். ஊறினா மட்டும்தான் இந்த மாதிரி வரும். ஊர்லனா உங்களுக்கு கொஞ்சம் வெடிப்பாக வரும் மாவு. பாருங்கள், இதே மாதிரி நல்லா பாலாக எடுத்து நம்ம இதை அடுக்கிடலாம். இப்போ இதை மாதிரி வந்து எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு இது மேலேயும் எண்ணெய் தடவி இப்போ நம்ம இதை 1/2 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம பரோட்டா தேய்க்க போகிறோம். இப்போ இதில் எண்ணெய் தடவி மூடி வச்சிடலாம். இது 1/2 மணி நேரம் ஊறுறதுக்குள்ளே நம்ம வந்து சிக்கன் சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இது நல்லா ஊறட்டும். இப்போ அடுத்து குக்கர் வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கறிப்பட்டை, பிரிஞ்சி இலை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நான். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நல்லா 3 வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து ரொம்ப பெருசாக போடக்கூடாது. சால்னால வெங்காயமே அவ்வளோவா தெரியாது. அதனால் நைஸாக கட் பண்ணி நல்லா குழைய வேக வச்சுக்கணும் நம்ம. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 3 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சால்னா நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா தக்காளி நல்லா 3 தக்காளி நல்லா பழமாக எடுத்துருக்கேன், மீடியம் சைஸு. அதையும் இதில் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுது. இப்போ தக்காளி சேர்த்துட்டு தக்காளியும் நல்லா குழவாக வந்து வதங்கணும். முழுசாக எங்கேயுமே தக்காளி தெரியக்கூடாது. இப்போது 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே சூப்பராக வதங்கிட்டு இப்போ தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன். சிக்கன் மசாலா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து சால்னா நல்ல ஃப்ளேவர் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்கிடலாம். இது கூட இப்போது நம்ம சிக்கனை சேர்த்துடலாம்.
நல்லா எலும்பாக இருக்கிறது போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சிக்கன் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கை அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். புதினா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தான் சேர்க்கணும். நீங்கள் வெங்காயம் தக்காளி கூட சேர்க்க வேணாம். இந்த நேரத்தில் சேர்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் வதங்கும் போது. சால்னாக்கு ஃப்ளேவர் கொடுக்கறதே இது புதினா தான். இப்போ இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி வச்சு இப்போ இதை நம்ம விசில் விட்டுடலாம். நல்லா சிக்கன் வேகிற அளவுக்கு. ஒரு 2 விசில் விட்டால் போதும். சிக்கன் உங்களுக்கு சாஃப்டாக வெந்துடும். இப்போ கலந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு மூடிட்டு 2-3 விசில் வரட்டும். இப்போ இது விசில் வரத்துக்குள்ளே இதுக்கு நம்ம அரைக்கிறதுக்கு தேங்காய் ஒரு 1/4 மூடி அளவுக்கு போட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ கிரேவி வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 10 முந்திரி, 1 டீஸ்பூன் வந்து கசகசா, 1 டீஸ்பூன் சோம்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ இதை அரைச்சாச்சு. இப்போ குக்கரும் வந்து நல்லா விசில் வந்துடுச்சு. நல்லா நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ நல்லா ரெடி ஆகிடுது. இப்போ இது கூட நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துடலாம். பேஸ்ட்டு சேர்த்துட்டு இன்னும் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா உங்களுக்கு கொதிக்கணும். அப்போ தான் வந்து சால்னா சூப்பராக இருக்கும். நல்லா கொதிக்க தான் அதோடய ஃப்ளேவர் எல்லா ஃப்ளேவரும் அதில் இறங்கி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ தண்ணி ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லியும் நம்ம இப்போ இதில் சேர்க்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கொத்தமல்லி புதினா சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இப்போ நம்ம பரோட்டா போட்டுடலாம். சால்னா நல்லா ரெடி ஆகிடுது. சூப்பராக கொதிச்சிடுது. திக்காயிடுச்சு பாருங்கள். நம்ம அவ்வளோ தண்ணி ஊற்றணும். நல்லா திக்காயிடுது. இப்போ அடுத்து நம்ம உருண்டையாக பண்ணி வச்சது மாவு நல்லா சாஃப்டாக ஊறிடுது. இப்போ அடுத்து தேய்ச்சிக்கலாம். உங்களுக்கு நல்லா பரோட்டா விரிக்க தெரியும் அப்படின்னா நீங்கள் விரிச்சிக்கலாம். இல்லை அப்படின்னா இப்போ புதுசாக செய்கிற மாதிரி அப்படின்னா இந்த மாதிரி பிளேட்டில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அதில் கூட நம்ம வந்து சப்பாத்தி மாவு மாதிரி தீத்திக்கலாம். இந்த மாதிரி கையால் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இல்லை சப்பாத்தி கட்டையால் கூட நம்ம உருட்டிக்கலாம். உங்களுக்கு எது சௌகரியமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஓட்டை வந்தாலும் கிழிஞ்சாலுமே பரவாயில்ல. ஏன்னா நம்ம வந்து அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இவ்வளோ இதுவாக வருது. நீங்கள் சாஃப்டாக இருந்தால் மட்டும் நல்லா ஊறினா மட்டும்தான் உங்களுக்கு பரோட்டாவை இப்படி நல்லா தீத்த முடியும். அவ்வளோதான். நம்ம புதுசாக வீட்டில் செய்கிறதுனால பழக உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். நானே ஒரு 2-3 வாட்டி செஞ்சதுக்கப்புறம் தான் இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். ஸோ அதே மாதிரி பண்ணிவிட்டு நம்மளுக்கு எவ்வளோ சைஸ் பரோட்டா வேணுமோ இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நம்ம இப்போ கல்லில் போட்டுடலாம். ரெண்டு பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌனாக வர அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்ல பொன்னிறமாகட்டும். பாருங்கள், கலர் செம சூப்பராக வந்திருக்கு. ஸோ நம்மளோட பரோட்டா ரெடி ஆகிடுது. இப்போ 2 நான் செஞ்சு வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ அடிச்சிக்கலாம். கண்டிப்பாக பரோட்டாவை அப்படியே வச்சிடாதீங்க. சூடாக இருக்கும் போதே அடிச்சுக்கோங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பண்ணால் போதும். செம்ம சாஃப்டாக இருக்குது. அப்படியே பொலன்னு உதிர்ந்துடுச்சு. மைதா மாவு இந்த மாதிரி நீங்கள் உதிர்ந்து பார்த்துருக்கவே மாட்டீங்க. செம்ம சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.